இல்ல இப்ப தமிழ்நாட்டுக்கு திருப்பி வருவோம். தமிழ்நாட்டுல அதிமுகவோட கூட்டணி வச்சிருந்தா 30 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம், 20 சீட்டு ஜெயிச்சிருக்கலாம். ஒருத்தர் ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க. அப்படின்னு நீங்க சொன்னது யாரு? திரு வேலுமணி சொன்னாரு. சரி, வானதி ஸ்ரீனிவாசன் இதெல்லாம் அவர்கள் சொன்னாங்க. அவரவர்களுடைய தமிழிசை சவுந்தரராஜன் கரெக்ட்மா. சொன்னாங்க. இப்போ எங்கிட்டயே கூட அன்னைக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஸ்ஸை சந்தித்தது நான் தான். தேர்தல் வாக்கு எண்ணிக்கை நடந்து கொண்டு இருக்கும் பொழுதே நாங்கள் சொன்னேன், இது அப்போசிஷன் டிவிஷன் ஆஃப் ஓட்ஸ், ஆன்டி டிஎம்கே ஓட்ஸு டிவைடாக இருக்கிறனால வரலாம். இது ஜஸ்ட்டு அனாலிசிஸ் ஆஃப் அன் எலெக்ஷன், அவ்வளோதான். என்னோட கருத்தை அன்றைக்கி சொன்னது. நான் கூட்டணி பற்றி கூட கருத்து சொல்லலை. ஏன்னா பிரிஞ்சு நின்னதுனால தோத்துட்டோம், அது அப்போசிஷன் வந்து டிவைட் ஆனது. அப்படியெல்லாம் பேசாதீங்க. என் வாயில் வார்த்தைகளை நீங்கள் திணிக்கப்படாது. விளக்கம் கேட்கல. இல்லை, டிஎம்கே எதிர்ப்பு ஓட்டுகள் பிரிந்த காரணத்தால் திமுக ஜெயிச்சிருக்கு. தட் இஸ் ப்ரூவ்டு. ஃபைனல் டேலிலையும் 6% ஓட்டு டிஎம்கேக்கு போன தரம் 19 விட குறைஞ்சி தான் இருக்குது. அல்ல, அப்போதான் அதுக்கு துணை கேள்வியாக என்ன வந்துருதுன்னா, அப்போ சேர்ந்து நின்றுருந்துருக்கலாமே, அப்போ ஜெயிச்சிருக்கோமே. அது வந்து கட்சியில் ஆல் இண்டியா பார்லிமெண்ட் போர்டு செய்ய வேண்டிய முடிவு. எனக்கு வந்து 30 அவங்க முடிவு செய்யல, எடப்பாடி முடிவு செய்தார். இல்லை, நான் சொல்கிறேங்க, எடப்பாடி யாருங்க முடிவு செய்ய? அவர் தான் வேண்டாம்னாரு உங்களோட கூட்டணி. நீங்க பாருங்க, நீங்க கடைசி நேரம் வரைக்கும் எதிர்பார்த்துட்டுல இருந்தீங்க. நீங்க அனாவசியமாலாம் பேச வேண்டாம். நான் தெளிவா சொல்றேன். எங்க இதுல பிஜேபியில் நான் சொல்றேன், அவர் என்ன இப்போ பேசுறது, 5 வருஷம் அதிமுக தாங்கி நாங்க பிடிக்கலைன்னா அதிமுக கவுந்தே போயிருக்கும். எப்படி நீங்க தாங்கி பிடிச்சிங்க? எத்தனை எம்எல்ஏ வச்சிருந்தீங்க? இந்த அரசாங்கத்தை எத்தனையோ வழிமுறை இருந்தது, காலி பண்ணேன். நான் அதெல்லாம் சொல்ல விரும்பல. அதனால அவங்க கொஞ்சம் நன்றியோட இருக்கட்டும். எத்தனையோ வழிமுறைன்னா அது சட்டத்துக்கு புறமான வழிமுறை. நான் எதை பத்தியுமே சொல்ல விரும்பல. ஆனால் பின்வாசலா. அதனால நீங்க அந்த கேள்வி உங்க மேல பேசும்பொழுது எடப்பாடியே சொல்லாத நீங்க சொல்றீங்க, அதனால சொல்ல வேண்டியிருக்கு. நான் அசோகவர்தினி கிட்ட சொல்ல வேண்டியிருக்கு. இல்ல எடப்பாடி பண்றாங்க. ஹூ இஸ் எடப்பாடி தான் இன்னைக்கு அந்த நோ அலையன்ஸ் வித் யூ சார். அதுல என்ன, நான் ஃபேக்சுவலா தான சொன்னேன். நான் என்ன சொல்றேன், எங்கள்கிட்ட எல்லாரும் வந்துருவாங்கனாரு. யாரு வந்தாங்க கடைசி? ஒரு பார்ட்டி, பிரேமலதா அவர்கள் மட்டும். வேற எதுவும் வரல இல்ல, வேற எதுவும் வரல இல்ல. பிஜேபியோட 4 பேர் இருந்தாங்கல்ல. பிஜேபி உங்களுக்கும் இது ஏடிஎம்கேக்கும் பிஜேபி கூட்டணிக்கும் ஓட்டு டிஃபரன்ஸே 2% தான், அதுக்கு மேலே இல்லை. அதனால் ஏடிஎம்கே மமதையில் யாரும் இருக்க வேணாம். அவர் வேலுமணி கரெக்டாக பேசியிருக்கார். அதனால் வேலுமணியினுடைய லைன் தனி, எடப்பாடியார் லைன் தனி, அப்படி தெரியறது. அதை அவங்க காப்பாற்றிப்பாங்க. லைன் நீங்கள் எதாவது போடுறீங்களா? இல்லை, நான் ஏன் போடணும்? ஒரு வேலுமணி லைன் சரியா லைன் போட்டிருக்கார். அதாவது அவரோட உங்களுக்கு கரெக்டாக தெரியுது, அவரோட கருத்து சரிங்கிறத நான் சொல்கிறேன், அவ்வளோதான். நண்பர் வேலுமணி அவர்கள் கரெக்டாக பேசியிருக்கார். உங்கள் லைனுக்கு வர மாதிரி ஏதாவது ஐடியா இருக்கா? தெரியலம்மா. நீங்கள் அவர் லைனுக்கு ஏதாவது போனீங்களா? அதெல்லாம் நான் முடிவு பண்ண மாட்டேன், கட்சியில் முடிவு பண்ணணும். இல்லை, பட் அதிமுகவுக்குள்ளேயே 2 கருத்துக்கள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? தாராளமாக இருக்குது அதிமுகவில். ஏன்னா அதிமுகவோட அடிப்படையே என்ன? ஏடிஎம்கே மீன்ஸ் ஆன்டி டிஎம்கே. திரு எம்ஜிஆர் அவர்களும் சரி, மேடம் ஜெயலலிதாவும் சரி, அவர்களுடைய கட்சியை நர்ச்சர் பண்ணதே திமுக தீய சக்தி. இந்த வார்த்தை என்னோட வார்த்தை இல்லை, இது திரு எம்ஜிஆர் அவர்களும் பயன்படுத்தியிருக்காரு, மேடம் ஜெயலலிதாவும் பயன்படுத்தியிருக்காங்க. அந்த தீய சக்தியை டிஃபீட் பண்ணணுங்கிறது தான் ஏடிஎம்கே நோக்கமாக இருக்கணும். ஆனால் ஏடிஎம்கேக்குள்ளே நிறைய தலைவர்கள், முன்னணி ஒர்க்கர்ஸ், அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, ஏடிஎம்கேனுடைய ப்ரெசன்ட் லீடர்ஷிப் has helped DMK to win this much of seats. I see. அப்படிங்கிற கொந்தளிப்பு. ஏன்னா அவங்களோட பிரதான எதிரி பிஜேபி இல்லை. நீங்கள் பிரதான எதிரி பிஜேபின்னு ஆஃப் லேட்டாக நினைக்கிறாங்களோ? அப்போ அந்த மாதிரி ஒரு நினைக்க மாட்டாங்க. 1980லேயே மொராஜிகள் அப்படி நினைக்க மாட்டாங்க. 1980லேயே திரு எம்ஜிஆர் அவர்கள் மொராஜிபாய் தேசாயோட கூட்டணி வச்சார். பாபு ஜெகஜீவன் ராம பிஎம் கேண்டிடேட்டாக அறிவித்து கூட்டணியில் இருந்தார். என்ன, பாலா பழனூர், சத்யவானமுத்து இவர்கள்லாம் மந்திரி சபையில் இருந்தாங்க. ஆகவே எம்ஜிஆர் காலத்திலிருந்து, செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலத்திலிருந்து ஏடிஎம்கே லீடர்ஷிப்பு பிஜேபியோட கூட்டணியில் இருந்திருக்காங்க, அரசியல் உறவில் இருந்திருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு லைன் புதுசாக எடுத்து, இப்போ நான் நேற்றுக்கு வெள்ளூர் பார்லிமெண்ட் சீட்டுலேயே பார்ட்டி ஆய்வு கூட்டத்துக்கு போயிட்டு தான் வரேன். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 சட்டமன்றத்துலேயும் ஏடிஎம்கே நாங்கள் வாங்கினதில் 1/3 ஓட்டு கூட வாங்கலை. அந்த மாதிரி நிறைய தொகுதிகள் இருக்குது. பட் அது வேலூர்லன்னும் போது ஏசிஎஸ் அவர்களுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, கோயம்புத்தூர் பேசணும்னா
கோயம்புத்தூர்ல அண்ணாமலை அவர்களை ஒரு விஐபி கேண்டிடேட்ஸ் நீங்க நிறைய போட்டிருக்கீங்கல்ல. ஓபிஎஸ் அதான் வாங்கின உங்கள்ட்ட ஓபிஎஸ் விஐபியே வாங்கின இல்லை. ஓட்டு எத்தனையோ இல்லை, உங்கள்கிட்ட விஐபியே இல்லைன்னு ஒத்துக்கிறீங்க. 12 சீட்டில் யூ கேம் தேர்டு. டோன்ட் ஃபர்கெட். ஏடிஎம்கே இட் இஸ் ஆன் தி டவுன் ஸ்லைடு. ம். தமிழ்நாட்டில் அடுத்து திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மாற்றாக எழுகின்ற சக்தியாக இருப்பது பாரதிய ஜனதா கட்சி, அதனுடைய நட்பு கட்சிகள் மாத்திரமே. ம். ஏடிஎம்கேஸ் ஃபியூச்சர் இஸ் டூம்டு. இந்த மாதிரி நீங்க பேசுறதுனால தான் அதிமுக உங்களை முதலெதிரியா நினைக்குது. பாத்தீங்களா, அதிமுக கிடையாது இனிமே நாங்க தான் சொல்லும்போது ஓஹோ நம்ம முதலுக்கே மோசம், உண்மைதானே? முதல்ல பிஜேபி வீழ்த்துவோம் அப்படின்ற ஒரு ட்ராக். ஓ, அதனால தான் இந்த ஃப்ரெண்ட்லி கண்டெஸ்டா இல்லை? அது உங்க பார்வை, அது நடந்ததா இல்லையா நான் சொல்ல முடியாது. நடந்துன்னு இருக்கு. ம். பார்ப்போம். நம்ம திமுக அதிமுகவுக்கு எதிராக எவ்வளோ வேகமாக செயல்படுது, ம். இல்லை அதிமுக திமுகவுக்கு எதிராக எவ்வளோ வேகமாக செயல்படுதுன்னு. ம். ஏடிஎம்கே ஃபாலோவர்ஸ் ஆர் வாட்சிங். அந்த தீய சக்தியை அரசியலிருந்து ஒதுக்க வேண்டுமானால் மாண்புமிகு பிரதமர் மோடி தலைமை தான் ஏற்கனவே அதிமுக கேடர் முடிவு செய்யாதுன்னு எப்படி சொல்கிறீங்க? ம். தே வில் டிசைட். காரணம், யூ ஆர் கோயிங் டூ ஃபார் டு தி எக்ஸ்ட்ரீம். ஓகே. அதை இட் இஸ் நாட் டு தி லைக்கிங் ஆஃப் ஏடிஎம்கே கேடர். அதிமுக தொண்டர்கள் இப்போ இருக்கிற தலைமையோட முடிவுகளை விரும்பல. ஆமாம், ம். சசிகலா அவர்கள் சொல்றாங்க இதுதான் நேரம், நம்ம திரும்பி எல்லாரும் எனக்கு ஒன்றிணைக்கணும் தெரியாது. அப்படின்னா நான் என்ன அதுக்கு இன்னும் சொன்னேன், வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஏடிஎம்கேக்குள்ளே அவங்க ஒன்றா சேர்றாங்களா பிரிஞ்சிருக்காங்கங்கிறத பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. திரு தினகரன் அவர்களோடும் திரு ஓபிஎஸ் அவர்களோடும் நாங்கள் கூட்டணியில் இருக்கோம், இருக்கீங்க. அவ்வளவுதான். ஆனா திரு ஓபிஎஸ் அவர்களும் சொல்றாரு தொடர்ந்து அது வாங்க பார்ப்போம்மா. ஒண்ணா சேர்ந்துருவோம் அப்படிங்கிறாரு. கிராஸ் தி பிரிட்ஜ் when it comes. இப்போ ஏன் we should be jump the decision? இல்ல நீங்க தான் 4 வருஷமா தாங்கி பிடிச்சவங்களாச்சே, உங்களுக்கு அதான், தெரியும். அது அவங்களுக்கே தெரியும். அதான் சொல்றேன். அதனாலதான் மீண்டும் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? அதுக்கான ஒரு நாங்கள் we will not be brokers to ADMK unity. பிரிஞ்சிருந்தா தான் நல்லதுன்னு உங்களுக்கு நினைக்கிறேன். உங்களுக்கு நல்லது. இது நீங்களா என் மேலே திணிக்க நினைக்கிற வார்த்தை என்ன? எடப்பாடி இல்லாத அதிமுகன்னு பேச ஆரம்பிச்சிருக்காங்க. இங்கே பாருங்கள், இந்த பேச்சு 2021 அதிமுக ஒன்றா இருக்கிறதையே உண்டு. நான் அப்போ கேண்டிடேட்டாக இருந்தவன். அப்போவே அமித்ஷா சொன்னார் பல ஏடிஎம்கே டிஸ்ட்ரிக்ட் லெவல் ஃபங்க்ஷனரிஸ் எவ்வளோ தூரம் எடப்பாடியார் மீது கோபமாக இருந்தாங்க. அவர் கட்சியினுடைய தென் மாவட்டங்களை புறக்கணிக்கிறார், அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படிங்கக்கூடிய கருத்து அன்றைக்கே இருந்தது. நான் இருந்தது எங்கிட்ட சொல்லப்பட்ட கருத்து தான் சொல்கிறேன். ஸோ சர்னிங் இஸ் கோயிங் ஆன் வித்தின் ஏடிஎம்கே. தலைமை மாறும்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களோட லுக் அவுட். ஓகே, உங்களுக்கு அதில் இட்ஸ் நாட் மை கன்சர்ன். ஓகே. பட் 26 தேர்தலுக்கு முன்னாடி ஒரு பேட்சப் சாத்தியமா அதிமுகவோட? இல்லை உங்கள் கூட்டணியை பொறுத்த வரைக்கும் இதே கூட்டணி இப்படியே தான் தொடர போகுது? எப்போ நான் இது அதுக்கு தான் சொல்ல வந்தேன். ஏற்கனவே இடையில நீங்கள் டைவர்ட் பண்ணிட்டீங்க. நான் கட்சியில் நிர்வாகியாக 34 வருஷமாக இருக்கேன். தேர்தல் கூட்டணி பற்றி எப்போ எங்கிட்ட கேள்வி கேட்டாலும் இட் இஸ் தி டொமைன் ஆஃப் பார்லிமெண்ட் போர்டு. அதுக்குள்ளே நான் ட்ரெஸ்பாஸ் பண்ணுறது முறையில்லை. நான் கருத்தே சொல்ல மாட்டேன். ஓகே. கூட்டணி பற்றி லெட் தம் டிசைட். அவங்க என்ன சொன்னாலும் அதை கேட்க வேண்டிய இடத்துல நான் இருக்கேன்.